முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, ஓம் சரவண பவன்னு என் பேரை சொல்லிக்கிட்டே இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டு விட்டாய் தானே. இனிமே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன்னை பற்றி மற்றவங்க யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், நீ எப்போதும் அமைதியான மனநிலையில் இருப்பதற்கே முக்கியத்துவம் கொடு. நீ அமைதியாக இருந்தாலே இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி உன்னை நல்வழிப்படுத்தி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்துருவேன். மற்றவங்களை பற்றி நீ ஒருபோதும் அவங்களுக்கு பின்னால் அவங்கள பற்றி புகார் பேச வேண்டாம். முடிஞ்சா உன்னை நீ மாற்றிக்கிட்டு யாரை பற்றியும் எந்த குறையும் சொல்லாமல் எல்லாரிடமும் இருக்கக்கூடிய நிறைவான நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்க பழகிக்கோ என் தங்கமே. இந்த உலகத்தில் ஆடத் தெரியாத மயில்கள் கிடையாது, கூவத் தெரியாத குயில்களும் கிடையாது, நீந்த தெரியலன்னு சொல்லக்கூடிய மீன்களும் இல்லை. ஆனால் மனுஷன் மட்டும் வாழத் தெரியாத மனிதனாகவே எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாமல் தப்பும் தவறுமாய் வாழ்க்கையை வாழ்ந்தே வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு மாண்டு போயிடுறான். எப்போதும் வாழ்க்கையே அதை எப்படி வாழணுங்கிற விஷயங்களை உனக்கு சொல்லி கொடுக்கும். நீ என்ன நினச்சாலும் அதற்கு மாறாக நடப்பது கூட அதனால தான். நீ எப்போதுமே வாழ்க்கையில் நீ நினைக்கிறது நடக்கணும்னு பிடிவாதம் பிடிக்காம நடக்கிறத ஏற்றுக்கிட்டு வாழ பழகிக்கணும். வாழ்க்கையை அதன் போக்கிலேயே போய் வாழும்போது வாழ்க்கை ரொம்ப சுலபமாக சந்தோஷமானதா இனிமையானதா இருக்குமேன் செல்வமே. எல்லாருமே இந்த உலகத்தில் உன்னை பார்க்குற விதம் மாறுபடத்தான் செய்யும். சில பேருடைய பார்வைக்கு நீ இளமையான ஆளாக இருக்கலாம், சில பேருடைய பார்வைக்கு முதுமையான ஆளாக இருக்கலாம், சில பேர் கண்ணுக்கு திறமைசாலியாகவும் சில பேருக்கு மோசமான ஆளாகவும் சில பேருக்கு நீ சுயநலவாதியாகவும் பொய்யா நடிக்கிற ஆளாகவும் கூட தெரியலாம். இந்த உலகத்தில் மற்றவங்க எல்லாரும் உன்னை ஒவ்வொரு விதமாக தான் பார்ப்பாங்களே தவிர எல்லாரும் ஒரே மாதிரி உன்னை நல்லபடியாக பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எது எப்படி இருந்தாலும் யார் உன்னை என்னவா நினச்சாலும் உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழ தயாராகு. யாரோ உன்னை அவமானப்படுத்துகிறாங்கன்னு நினச்சி அதுக்காக நீ வருத்தப்பட வேணாம். நீ யாருங்கிறத உனக்கு காட்டுறதும் மற்றவங்க யாருன்றதை உனக்கு புரிய வைப்பதும் அவர்கள் குணம் எவ்வளவு மோசமானதுன்றதை புரிய வைப்பதும் கூட அவர்கள் பேசுகிற வார்த்தைகளும் அவர்கள் செய்யும் அவமானமும் தானே. யாரோ உன்னை அவமானப்படுத்துகிறாங்கன்னா அதன் மூலமாக நீ உனக்குள்ள வைராக்கியத்தை கொண்டு வா. அவங்க கெட்டவங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு வாக்குவாதம் செய்யாமல் ஒதுங்கி போக தயாராகு. நல்லவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நல்லவர்களுக்கு நடிக்க தெரியாது, பொய்யா பேசவும் தெரியாது. நல்லவங்க போல் நடிக்கிறவங்க கூட ஆமா சாமின்னு போட்டுக்கிட்டு ஒத்து போகவும் தெரியாது. இப்படி நீ வெள்ளந்தியா அப்பாவியா யதார்த்தமாக இருக்கிறதால உண்மையவே அப்படியே பேசுவதால் தானே எல்லாருக்கும் பிடிக்காத ஆளாக இருக்க. எது எப்படி வேணா இருக்கட்டும், யார் உன்னை என்ன வேணா சொல்லட்டும், நீ எப்போதும் எல்லா விஷயங்களையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு உனக்கு உதவி செஞ்சவங்களுக்கோ நல்லது செஞ்சவங்களுக்கும் நன்றி உணர்வோடு இருக்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. உனக்கான அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். இந்த உலகத்தில் எல்லாரும் பேருக்கு தான் உயிரோடு வாழ்கிறாங்களே தவிர வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை அடையணுன்ற வைராக்கியம் நிறைய பேருக்கு இருக்கிறதில்ல. ஆனால் நீயே உனக்குன்னு ஒரு குறிக்கோளோடையும் லட்சியத்தோடையும் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தோடையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உன்னுடைய அந்த நோக்கத்துக்கு ஏற்ற நல்ல வெற்றியை இந்த அப்பன் முருகன் நிச்சயமாக கொடுப்பேன்னு செல்லமே. சில சமயங்களில் சில விஷயங்களை நீ செய்யாமல் விடுறதுக்கு காரணம் உனக்கு அன்பு இல்லைனோ முயற்சி இல்லைனோ கிடையாது. சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போல் நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை நீ அப்படியே விட்டு விடுகிறாய் தானே. வருத்தப்படாத. உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது
இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. யார் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சாலும் அவர்களை ஒளிப்போதும் பழி வாங்க நினைக்காதே. அடுத்தவங்களை பழி வாங்கணும், அடுத்தவங்ககிட்ட பதிலுக்கு பதில் பேசணும், சண்டை போடணும், பழி வாங்கணும்னு யோசிக்கும் போது அங்கே நிம்மதி தானே கெட்டு போகுது. அதனால் உன்னை நிம்மதி இழக்க செய்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி போடு. புத்திசாலித்தனமான நல்ல பிள்ளையாக நீ வாழ்க்கையில் அனைத்தையும் யோசித்து செய்ய பழகு. நீ செய்கிற நன்மை தீமைகளுக்கெல்லாம் இந்த அப்பன் முருகன் கணக்கு வச்சிருக்கேன். கண்டிப்பாக காலமும் நேரமும் வரும்போது நீ கஷ்டப்பட்டதை தாண்டி உனக்கான நன்மைகளை செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை நான் நல்லபடியாக உருவாக்கி தரேன். வாழும்போதே வாழ்க்கையை நல்லா அனுபவித்து வாழ்ந்துடணும் என் செல்லமே. வாழ்க்கை இப்படி தான் வாழணும்னு நீ தெரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா வாழ்க்கையில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், நிறையும் இருக்கும், குறையும் இருக்கும், இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். ஏற்றம் என்பது கடவுள் உனக்கு கொடுக்குற பரிசு நினச்சிக்கோ. இரக்கமும் தோல்விகளும் நான் உனக்கு கொடுக்கும் சோதனைகள் நினச்சிக்கோ. வாழ்க்கையில் நீ தாழ்ந்து போகும்போது, அதாவது இறங்கி போய் ஏமாந்து போகும்போதோ அல்லது தோல்வி ஏறும்போதோ நான் உனக்கு சில சோதனைகளை கொடுக்குறேன். இந்த நேரத்தில் நீ தைரியமாக இருந்தீன்னா இதை தாண்டி உன்னால் மேலே வந்துட முடியுன்ற அந்த உண்மையை புரிஞ்சுக்கோ. உன் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி நீ எதிர்பார்த்த விஷயங்களை உனக்கு வெற்றி உண்டாகும்படியாக இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ ஒருபோதும் முயற்சியை செய்யாட்டி உன் திறமைகள் என்னன்னு எப்படி உனக்கு தெரிய வரும்? கொஞ்சம் கொஞ்சமாக உன் திறமையை பயன்படுத்தி உனக்கான விஷயத்தை நீ செஞ்சுக்கிட்டே இரு. அதன் மூலமாக கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேற்றத்தை பெறக்கூடிய விஷயங்களை இந்த அப்பன் முருகன் செஞ்சு கொடுக்குறேன். வாழ்க்கையில் உனக்கு தெரியாத விஷயங்களும் புரியாத விஷயங்களும் வேணும்னா உன்னை பயமுறுத்துவதாக உனக்கு தோணலாம். ஆனால் எந்த விஷயத்தையும் நினச்சி நீ பயப்படாமல் வளர்ச்சி பெற்று வாழ்க்கையில் ஜெயிப்பேன்ற உறுதியோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சு போய்கிட்டே இரு. உன் பயத்தை போக்கி உனக்கு நல்ல பலனை கொடுப்பதற்கு இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்காக நல்ல நேரத்தை உருவாக்கி அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ அமைதியாகவே இருந்தீனா, உன்னை நீயே புரிஞ்சுக்காம அடுத்தவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்டு கேட்டு வாழ்ந்தீனா நீ யாருங்கிறத உனக்கே தெரியாமல் இந்த உலகம் தீர்மானித்து வச்சிரும். மற்றவர்களின் கருத்துக்கள் உன் கவனத்துக்கே வராமல் இதுதான் நீங்கிற மாதிரி உனக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கிடுவாங்க. அதனால் எப்பொழுதும் முதல்ல நீ யாருங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. உன்னை பற்றின மிகவும் மோசமான விஷயம் எது, உன்னுடைய பலவீனம் எது, நீ செய்கிற தவறு எதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக மாற்றிக்க முயற்சி செய்யன் செல்வமே. எந்த விஷயம் உன்னை காயப்படுத்துதோ, நீ எதை அதிகமாக யோசிக்கிறியோ அதை முதல்ல இப்போதே நினைப்பதை நிறுத்திவிடு. அதே போல் தேவையில்லாத விஷயங்களுக்காக யார்கிட்டையும் போய் வாக்குவாதம் செய்யாதே. உன் வாழ்க்கையில் அளவாக பேசி நிறைய செயல்களை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுல மட்டும் நீ உறுதியாக இரு. மன அழுத்தத்தை உனக்குள் சுமந்து கொண்டு மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க என் செல்ல பிள்ளையான உனக்கு வலிமையையும் பலத்தையும் அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத உன்னை வாழ்க்கையில் பல விஷயங்கள் துரத்தினாலும் தீமைகளும் துன்பங்களும் உன்னை நொறுக்கினாலும் அதை தாண்டி உனக்கென வெற்றியை உன் அப்பன் முருகன் நான் கொடுப்பேன். நீ பல நேரங்களில் சண்டை போடுற, விவாதிக்கிற, குடும்பங்களுக்குள்ள சச்சரவுகளுக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிக்கிற. குடும்பம்னா முன்ன பின்ன இருக்கதானே செய்யும். எல்லாருக்கும் அன்பை கொடுத்து உன் வாழ்க்கையை நீ அமைதியாக வாழ தயாராகு. எல்லாருக்கும் நீ எப்போதும் முக்கியமான ஆளாக இருக்க மாட்ட. சில நேரங்களில் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி நீ சொல்கிறதையே கேட்டு உனக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சில நேரங்களில் உன்னை ஒதுக்கி வச்சுட்டு நீ யார் என்னன்னு கூட கண்டுக்காத மாதிரி நடந்துக்குவாங்க. எது எப்படி இருந்தாலும், யார் எப்படினவா நடந்துக்கிட்டாலும் நீ எப்போதும் உன்னை உயர்வாக நினச்சி உன் வாழ்க்கையில் உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா செயல்களையும் செய்ய பழகு. மற்றவங்க உன்கிட்ட மென்மையாக பேசாத போதும் நீ மென்மையாக பொறுமையாக பேசி பழகு. உன் கூட பழகிறதுக்கு யார் நல்லவங்களாக இருக்காங்களோ
உன் குணத்தோட யார் ஒத்து போகிறாங்களோ, பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் எளிதாக இருக்கும் மனிதர்களோட நீ நட்பு வச்சுக்கோ. எப்போதும் ஒவ்வொரு நாளும் எதையும் யோசிக்காம இரவு நேரத்தில் சரியாக தூங்கு. பகல் நேரத்தில் உனக்கான வேலைகளை செய். இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்ட உன் வாழ்க்கையில் உனக்கு ஆறுதலும் மாறுதலும் தேறுதலும் வாழ்க்கைக்கான வெற்றியையும் நான் கொடுப்பேன்றதை சொல்கிறதுக்காகவே இந்த 666ங்கிற எண்ணை நான் உனக்கு சூட்சுமமாக அனுப்பி வச்சிருக்கேன். உன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க இறைச்சலை அகற்றி உனக்கு மன அமைதியை நான் கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் உன் வீட்டையும் நீ இருக்கிற இடத்தையும் அமைதியாக சுத்தமாக வச்சுக்கோ. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அதை ஆரம்பத்திலே கவனமாக தீர்த்துட்டினா அதன் மூலமாக வாழ்க்கையில் பெரும் பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கலாம் அல்லவா? யாருக்கிட்டையும் பேசும்போது ரொம்ப அமைதியாக நிதானமாக கவனமாக பேசணுமே தவிர எடுத்தவுடனே அதை வாக்குவாதமாக மாற்றி கத்தி பேசி வாழ்க்கை பிரச்சனையாக அமைதியற்ற நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிறாதே. வாழ்க்கையில் வெற்றி பெறுவோமாங்கிறத விட அமைதி முக்கியமானது. நீ அமைதியாக இருந்தாலே ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேர்ந்துடும். உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை செய்ய உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு இருக்கும் மன அழுத்தத்தை போக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் யாரையுமே உன் கைக்குள்ளே வச்சுக்கணும்னு கட்டுப்படுத்த முயற்சி செய்யாதே. யார் எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே விட்டுடு. உன் குணத்தோட ஒத்து போனாங்க, உன் நல்ல மனசோட ஒத்து போனாங்கன்னா அவங்கள உன் கூட வச்சுக்கோ. உன் மனசுக்கும் குணத்துக்கும் ஒத்து போகாத மனிதர்களிடம் கொஞ்சம் இடைவெளியை வச்சுக்கோ. யார் என்ன செஞ்சாலும் அவர்களை பார்த்து கேலி பண்ணி சிரிக்காத. இன்னைக்கு நீ கேலி பண்ணி சிரிச்சினா ஒருத்தவங்கள நாளைக்கு இன்னொருவர் மூலமாக அவர் உன்னை கேலி பண்ணி சிரிக்கும் சூழ்நிலை உருவாகும். நீ இன்னைக்கு மற்றவங்களுக்கு என்னவெல்லாம் செய்றியோ அது நாளைக்கு இன்னொருவர் மூலமாக உன் வாழ்க்கையில் நடக்கும்ன்றதை மறந்துடாத. உன் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை நிகழ்வுகளையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னதான் எது நடந்தாலும் வேணான்னு வெறுத்து ஒதுங்கி போனாலும் நடப்பது நடந்துதானே தீரும். அதனால் வாழ்க்கையில் நடக்கிறத மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கோ. வாழ்க்கையோடு ஒத்துப்போய் ஒத்துழைக்கும் போது கண்டிப்பாக உன் மனசில் அமைதியும் வாழ்க்கையில் சந்தோஷமும் உண்டாகும். உனக்காக அனைத்தையும் அழகாக்கி உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க போகிறேன். நீ ஒரு செடியை வளர்த்தினா அதை எப்படி சந்தோஷமாக நீர் ஊற்றி பத்திரமாக பாதுகாப்பியோ அதே போல தான் உன் வாழ்க்கையும் நீ சந்தோஷமாக நிம்மதியாக அமைதியாக மகிழ்ச்சியாக பார்த்துக்கணும். எல்லா கவலைகளையும் தூக்கி எறிஞ்சு உனக்கான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன்.